வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு பெயர்ச்சி 2026-27 ஒரு வருஷம் இருக்கு. 1st of June 2026 குரு பெயர்ச்சி நடக்குது. இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கு என்ன பலன் வரப்போகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்டை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். நான் உலக நடவடிக்கைகள், உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், அதுலேருந்து இந்த குரு பெயர்ச்சியை கனெக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள். மேஷ ராசி, முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 7.5 சனி வந்ததுலேருந்தே ஒரே விரயங்கள் நடக்குது, செலவுகள் நடக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது, ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்குது, ஒரு மாதிரி படுத்தி எடுக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்பல் நான் கேட்டேன். நீங்கள் நல்லா ரொம்ப கிளியராக நான் ஒரு ஆன்சர் தரேன். குருவுடைய பார்வை 3 இடத்துல விடும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு எங்கே வராரு அப்படின்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு. ஸோ மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர குரு அந்த கடகம்லேருந்து எந்தெந்த ராசியை பார்க்குறாரு, நீங்கள் இந்த டிஸ்பிளேல விஷுவல்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ குரு உச்சம் அடைகிறார், உச்சமான குரு முழு சக்தி அடைகிறார். முழு சக்தி அடையக்கூடிய குரு கடகத்திலிருந்து மீனம், அங்கே அவருடைய ஒரு பார்வை மீனத்தில் விழுது, நேரான பார்வை மகரத்தில் விழுது, இன்னொரு பார்வை விருச்சிகத்தில் விழுது. ஸோ 3 ராசிகளை இந்த குரு பார்வையிடுறார். விருச்சிகம் அவருடைய 5வது பார்வை, அப்புறம் மகரம், அப்புறம் மீனம். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், நீங்கள் மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பார்வை என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, முதல் பெரிய ப்ளஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு 12 சனி இருக்கா, அந்த சனி இவ்வளோ நாள் உங்களுக்கு வேலையில், வருமானத்தில், முன்னேற்றத்தில் ஒரு தடை, ஒரு தொல்லை, நோய்கள், ஒரு டிலே, ஒரு விஷயம் கூட நடக்கலையே அப்படின்னு ரொம்ப ஏங்கி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த குரு பார்வை என்ன பண்ணுவார்னா, அந்த சனியை பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணுவார். இப்போ சனி நெகட்டிவாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த குரு பார்வை விழுந்தா, ஏன்னா சனி குருவுடைய வீட்டில் தான் இருக்குது, இந்த குரு பார்வை விழுந்தா அது பாசிட்டிவை ரிசீவ் பண்ணும். அப்போ அதோட ஆக்டிவேஷன் எப்படி இருக்குன்னா, விரயத்தில் தான் இருக்கும், அது 12 தான் இருக்கும், மாறப்போறது இல்லை. பட் ஆனால் சுபமான விரயம் என்ன, நல்ல விஷயத்துக்காக ஒரு இடம் தேடி இடம் பெயர்ந்தால் என்ன, ஒரு முயற்சி பல தடவை நீங்கள் போராடி பல முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு இந்த முறை அந்த முயற்சிக்கு ஒரு பலன் கிடைச்சா என்ன, இதுதான் அந்த குரு பார்வையில் இந்த சனி செய்ய போகுது. ஸோ மேஷத்துக்கு இது வரைக்கும் விரயம், செலவு, நோய், வருத்தம், பிரச்சனைகள், போராட்டம், குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, இதெல்லாம் அந்த குரு பார்வை என்ன பண்ணுன்னா அதை நல்ல விதமாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அலைச்சல் இருக்குது, நேரம் நமக்கு அதிக உழைப்பு இருக்குது, அதிக நம்ம முதலீடு இருக்குது, நம்மளுடைய முயற்சி இருக்குது, எல்லாம் இருந்தாலும் கூட பலனே வராமல் பண்ணுறதுக்கும் பலன் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் குரு பார்வை உங்களுக்கு மேஷத்துக்கு செய்ய போகுது. ஸோ குரு பார்வை மேஷத்துக்கு அந்த முயற்சிக்கு பலனை கொண்டு வரப்போகுது. சரி, குறிப்பாக எந்த விஷயத்தில் கொண்டு வரும்? சனி மீது குரு பார்வை விழுந்தால் வேலை, தொழில், உங்களுடைய கடன், உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற விஷயம், தடங்கல்கள், போராட்டம், இதுக்கு தான் குரு பார்வை முக்கியமாக மேஷத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்தது அந்த குரு பார்வை மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக மகரத்தில் பதியுது இல்லையா, மேஷம் டு மகரம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். மகரம் உங்களுடைய என்ன ஸ்தானம்னு பார்க்கணும். மகரம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் 10. ஸோ மகரத்தில் குரு பார்வை விழுது, அந்த மகரத்துக்கு அதிபதியான சனி மேலேயும் குரு பார்வை விழுது. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 கரெக்டாக 12th ஹவுஸில் இருக்காரு. ஸோ 12th ஹவுஸில் இருக்கிற சனியை பார்க்குறாரு, 10th ஹவுஸ் லார்டான சனியை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக முடங்கி போயிருந்தீங்கன்னா, வேலை ரீதியாக மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, பதவிக்காக காத்திருந்தீங்கன்னா, இடம் மாற்றத்துக்காக காத்திருந்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருந்தீங்கன்னா, அது இந்த குரு பார்வை நிவர்த்தி செய்யும். இதுதான் குருவுடைய பார்வையால் மேஷத்துக்கு கிடைக்கக்கூடிய முதல் அட்வான்டேஜ். ஏன்னா அது 10, 12 படத்தை பார்த்தாலுமே அந்த 10, 12 ரெண்டுமே சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வருது. அடுத்தது இந்த குரு பார்வை எங்கே பதிய போகுது அப்படின்னா விருச்சிகத்தில் பதியும். இந்த விருச்சிக வீடு மேஷத்துக்கு 8வது வீடு. இந்த 8வது வீடு அப்படிங்கிறது குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய்கள், வருத்தம், கஷ்டம், அவமானம். இந்த இடத்துல இந்த குரு பார்வை பதியும் போது டிஃபால்ட்டாக அந்த 8th ஹவுஸ்னா என்னன்னா, நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன், அந்த குரு பார்வை மன உளைச்சல் இனிமேல் வேணாம், உனக்கு கஷ்டம் வேணாம், உனக்கு கடன் வேணாம், உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன், எப்படியா நான் தீர்த்து வைக்கிறேன், ஏதாவது ஒரு உதவியை கொண்டு வரேன், இதுதான் குரு கொடுக்கக்கூடியது. ஸோ ரொம்ப சிம்பிள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பெயர்ச்சி, அந்த பார்வைக்கு ஒரு பலம் இருக்குது, அந்த பார்வைக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த பார்வையால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 2 முக்கியமான விஷயங்களை தான் உங்களுக்கு பண்ண போகுது.
அந்த 2 முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று வேலை வருமானம் அல்லது வேலை ரீதியான முயற்சி அல்லது அதில் உள்ள மாற்றங்கள், அதில் உள்ள நிம்மதி, மாற்று வழி. 2வது உங்களுக்கு ஏதோ ஒரு சுமை, உடலால, மனதால, பொருளால, குடும்பத்தால ஒரு சுமை. நிறைய பேருக்கு விவாகரத்து வழக்கு போகுது, அது இன்னும் முடியிற பார்வை தான் அந்த குரு பார்வை. கடன் இருக்கு, கடனுக்கு வழியே தெரியல, அந்த நிவர்த்திக்கு தான் அந்த குரு பார்வை. ஸோ குரு பார்வை நிவர்த்தி செய்ய வழியை காமிக்க போதுன்னு அர்த்தம். இப்போ கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ மேஷத்துக்கு இந்த குருவுடைய பயிற்சி, உச்சமான குருவுடைய பயிற்சி. சரி, 4ல் வந்திருக்கேன், நிறைய பேர் கேட்பேன் 4ல் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் ரிசல்ட் இல்லையா? 4னா இருக்கும் இடம், உங்க வீடு, உங்க வாகனம், நீங்க இருக்கும் இடம், நீங்க இருக்கிற லொகேஷன், அங்கிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். தயாரா இருங்க. நல்ல விதமாக தான் இருக்கு மேஷத்துக்கு, தயாரா இருங்க. பாசிட்டிவா நடக்கிற மாதிரி தான் வந்திருக்கு குரு பயிற்சி. சூப்பர் டூப்பர் இல்லைனா கூட அதோட பார்வை அட்வான்டேஜ் தான். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்க பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலனால கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. குரு 1 ஜூன் 2026 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வந்து அங்கேயே இருக்க போறது இல்லை. ஒரு வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தா இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்கு. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லா உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி, அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபர்ல கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்கு, அதில் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவா கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் எங்க பார்வை பதிய போறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்க. குரு கடகத்தில் இருக்காரா, உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்க விழுது? கரெக்டா ஃபர்ஸ்ட் நேரடியா பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டா மீனத்துல விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்கிறார். இப்போ கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்க இருக்கு தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலா உங்க ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு, தசா புத்தி நல்லா இருக்கு, உங்களுக்கு பர்த் சார்ட்ல வந்து குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனா இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலா ஹாரோஸ்கோப்லையும் குரு ஃபேவரா இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலா குரு வந்து கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகிறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம் தான். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், குரு வந்து கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியா பொருளாதார பிரச்சனைகள், ரெசெஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு வந்து சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியா ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்கள் இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. வந்து ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த குளோபலாகவே நிறைய அது வந்து ஒரு ஏற்றத்தாழ், ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான் அதை மேக்சிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும், தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதில் சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியுடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்கு, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் இந்த கேது இருக்கு, அதுவும் சிம்மம்ல இருக்கு, குரு கடகத்தில் வந்திருக்கார். அப்போ நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இது வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது. ஸோ நான் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான்.
ஒரு பேங்க் கடன் கொடுத்தா தான் ஒருத்தரால ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடுகிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ கடன் வாங்கினா தான் நம்மளால வாழ்க்கையை வந்து நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம். ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து கேதுவுடைய டிரான்சிட் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவுடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்போ கொடுத்தேன். சனி வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் வந்து சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜனவரிலையும் நான் பிப்ரவரி மாத ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறதில்லை. இனிமேல் அது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இது வந்து எங்களை பற்றின பெருமையை சொல்றதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன் நான். உங்கள் ராசி என்ன, அதுக்கு குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு வந்து ஃபேவராக வருவார் பொதுவாக. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வருமானம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்கார்ந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க, மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்ட் கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட ஒருவரோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.